1 நாளாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது. பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபீஸ்க்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபீஸில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். இந்த வசனத்துல 3 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று, சவுலுடைய எலும்புகள். 2வது, கர்வாலி மரம். 3வது, யாபீஸ். 3 பேர் இந்த இடத்துக்குள்ள காணப்படுகிறார்கள். ஒவ்வொரு காரியமும் நம்முடைய ஜீவியத்துல தேவையான காரியங்கள் எல்லாம் அடங்கிது. ஒவ்வொரு சவுளுடைய எலும்புகளுக்குள்ளேயும் கர்வாலி மரத்துக்குள்ளேயும் யாபேசுடைய ஜீவியத்திலும் அவனுடைய கிரியை நிமித்தம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய. சவுளுடைய எலும்புகள் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய. கர்வாலி மரத்தை பற்றியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய. பெலிஸ்தர்களோடு யுத்தம் பண்ணி சவுல் தோற்று போனான். அவனும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தானும் அங்கேயே கில்போவா மலையில மாண்டு போனார்கள். மாண்டு போய் சில காலம் ஆயிடுச்சு. செத்து போய் சில காலம் ஆயிடுச்சு. இப்பொழுது அவர்கள் 2 பேருடைய எலும்புகள் தான் அங்க இருந்துச்சு. அந்த எலும்புகள் எல்லாம் அடக்கம் பண்ண முடியாமல் மேலேயே கடந்துச்சு. அவங்க 2 பேருடைய தலையை கொண்டு போயிட்டாங்க. எலும்புகள் மட்டும்தான் மீதியா இருந்துச்சு. அந்த எலும்புகளை யாபேஸ் பராக்கிரமசாலிகள் போய் பெலிஸ்தருடைய காலத்தை தாண்டி போய் அதை எடுத்துக்கோங்க. கொண்டு வந்து யாபேஸில் இருக்கிறதான ஒரு கர்வாலி மரத்தினுக்கு அடக்கம் பண்ணினாங்க. பிரியமானவர்களே, இந்த கர்வாலி மரம் எதற்கு அடையாளமா இருக்கு? 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அப்படி சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினான் சொல்லியிருக்கு. தேவனை விட்டு ஆசாரிகளை விட்டு மற்ற மனுஷரிடத்திலே போய் ஆலோசனை கேட்கிறவனாய் அவன் மாறினான். அதனாலே அவன் செத்து போனான் அப்படி சொல்லி. அப்படி சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். கர்த்தரை தேடுகிறதான அனுபவம் என்றைக்கு நம்மளை விட்டு போகுதோ அப்ப நாம் நமக்கு உலக காரியங்களை சேர்த்து கொள்ளும். அதுதான் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு அடையாளமா மாறும். பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமாட்டும் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்க அப்படின்னா இந்த உலக வழிபாடுகளுக்கு முதலாவது நீங்க என்ன செய்யணும்? வெளியே வந்தன. நாம் அவைகள்ல இன்னும் சிக்கிக்கொண்டு அடிமைகளா இருக்கக்கூடாது. அப்ப நாம் கர்த்தரை விட்டு உலகத்திலே தான் நம்ம இருக்கோம். இன்னும் உலகத்துலதான் இருக்கும். அவன் கர்த்தரை தேடாமல், கர்த்தரை தெரியும், கர்த்தரை தேடுறது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவர் சொன்ன காரியங்களை கை கொண்டு நடக்கிறதுதான் கர்த்தரை தேடுகிறதான காரியம். அவர் எனக்கு நியமித்ததான பிரமாணத்தின்படி நடக்கிறதுதான் கர்த்தரை தேடுகிறதான அனுபவம். அப்ப அந்த அனுபவம் என் ஜீவியத்துல வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தரை தேடலாம். எனக்கு என்ன நடக்கும்? கர்த்தரை தேடலன்னா எனக்கு என்ன நடக்கும்? இந்த எஸ்ராவுடைய புஸ்தகத்துல எஸ்ரா சொல்லுகிறான் ஆண்டவரை பத்தி, எங்கள் தேவனை நாங்கள் தேடினால் கண்டடைவோம். 8:23 வாசி. எஸ்ரா 8:23. அப்படி நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எப்பொழுது இவர்கள் சரியாய் தேவனை தேடாமல் போனாங்களோ அப்பதான் அடிமையா போனாங்க. அந்நிய தேசத்துல அடிமையா போனாங்க. அடிமையா போய் அங்கேயே வருஷ கணக்குல இருந்தாங்க. இப்ப தேவனுடைய ஆராதனை இல்லை, பலிப்பீடம் இல்லை, பலி செலுத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது.
இப்போ இவர்கள் என்ன செய்தாங்க? மறுபடியும் தங்கள் சுய தேசத்துக்குள்ள வர்றதுக்கு இவர்கள் தேவனை தேடினாங்க. எப்படி தேடினாங்க அப்படின்னா, உபவாசம் பண்ணி தேடினாங்க. எங்கள் தேவனிடத்திலே உபவாசம் பண்ணி நாங்கள் அதை தேடினோம் அப்படி சொல்றாங்க. அப்படி நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எதை தேடினார்கள் அவர்கள்? எதை தேடினார்கள் உபவாசம் பண்ணி? 22வது வசனம் வாசிங்க. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கரம், அவரை தேடுகிற யாவருக்கும் அவருடைய கரம் அவர்களுக்கு உதவிச்சு. அந்த கரத்தை தான் உபவாசம் பண்ணி தேடினாங்க. கர்த்தரை நாம் சரியான விதத்துல தேடாம போனோம் அப்படின்னு சொன்னா அவருடைய கரம் நம்ம கூட இருக்காது. அவருடைய கரம் நம்ம கூட இருக்காது. அப்போ வழியிலே இவர்களுக்கு பிரச்சனை வரும். வழியிலே இவர்கள் ஜீவியத்தில் இருக்கிறதான காரியத்தை கொள்ளடிக்கும்படியா சில காரியம் உண்டாகும். அதனால இவர்கள் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய கரத்தை தேடினாங்க. அப்ப இது வரைக்கும் இவர்களுக்கிட்ட என்ன இல்லை? கர்த்தருடைய கரம் இல்லை. கர்த்தருடைய கரம் இல்லை. இல்லாததுனாலதான் இவர்கள் கர்த்தருடைய கரத்தை உபவாசம் பண்ணி தேடினாங்க. இப்போ இவர்கள் தேடும் போது கர்த்தர் இவர்களுக்கு என்ன செய்தார்? அனுகிரகம் பண்ணினார். அனுகிரகம் பண்ணி இவர்கள் போக வேண்டிய இடத்துல போறதுக்கு அவருடைய கரம் இவர்களுக்கு கூட இருந்தது. அதே போல 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1 நாளாகம 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். தன் மகனுக்கு அவன் சொல்லிக் கொடுக்கிறதான காரியத்தை தான் ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை தான் இங்க பார்க்கிறோம். என் குமாரனாகிய சாலமோனை உன் பிதாக்களின் தேவன் யார் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு சொல்றான். பிதாக்களின் தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பிதாக்கள் உத்தமமாய் அவர்களை தேடினார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய கரம் உண்மையும் உத்தமமாய் இருந்தவர்களுக்கு உதவி செய்தது. ஆகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு காணப்பட்டார். அந்த அனுபவத்தில் நீ இருந்தால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். அவர் கரம் உன்னை பிடிக்கும். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றேக்கு விட்டுடுவார். அவர் கை உன்னை விட்டு வெளியே போயிடும். அவருடைய கரம் உன்னை விட்டு வெளியே போயிடும். அதனால நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்? தேடு. அப்ப கடவுளை தேடுகிறதான ஒரு அனுபவம் அப்படி சொல்றது உலகத்தில் இருக்கிறதான அந்த காரியங்கள், உலக பாரம்பரியங்கள் இதை விட்டு வெளியே வந்தே ஆகணும். இதை விட்டு வெளியே வந்தே ஆகணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா அப்படின்றத நமக்குடைய ஜீவியத்துல வர்றதான காரியங்கள், நம்முடைய குடும்பத்துல வர்ற காரியத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று எல்லாம் நடந்த பிறகு கூட உலகத்தார் போல நம்ம வழிபாடுகளுக்குள்ள போயிட்டு இருந்தோம் அப்படின்னா உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் தெரியுது. இன்னும் நீ இருளுக்குள்ளதான் இருக்கிற. இன்னும் அந்த வெளிச்சத்துக்குள்ள வரல. சத்தியம் தெரியாதவர்கள் தேவனை தேட மாட்டார். சத்தியம் தெரியாதவர்கள் தேவனை தேட மாட்டார். அதுதான். அதனால்தான் சாலமோன் நீ தேவனை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அவரை நீ விட்டு விட்டால் உன்னை அவர் என்றென்றைக்கும் விட்டு அவர் உன்னை என்றென்றைக்கும் விட்டுடுவார் அப்படி சொல்றார். ஆகவே தான் சவுல் தேவனுடைய வீட்டுலதான் இருந்தான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவாங்க. சாதாரண மாணவன் இல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுடைய ராஜ்யத்துல அவன் ஆளுகை செய்திருந்தான் 40 வருஷம். ஆனா தேவன் அவனுக்கு சொப்பனத்திலையும் பதில் கொடுக்கல, அவனுக்கு ஊரிமையிலையும் பதில் கொடுக்கல, தீர்க்க தரிசனத்திலையும் பதில் கொடுக்கல, எதிலையும் பதில் கொடுக்கல.
அதனாலதான் அஞ்ஞானம் பாக்குறவங்களையாவது தேடுங்க அப்படின்னு சொன்னான். அஞ்ஞானம் பாக்குறவங்களையாவது தேடுங்க, எனக்கு பதில் வேணும். யோசித்து பாருங்க, ஏன் இவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல? ஏன் இவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல? தேவன் சொன்னது வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனான். இதுதான் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம கீழ்ப்படியாம காட்டுறோமோ அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் நம்மை வெறுப்பார். தயவு செய்து மறந்துடாதீங்க, நம்மள ஆண்டவர் வெறுப்பார். சொன்னதான் ஆண்டவரே டைரக்டா வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டார். சில விஷயங்களை ஆண்டவரே டைரக்டா வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டார். வேத வசனத்துல இருந்து ஊழியக்காரங்க மூலியமா சொல்லுவார். இவங்க தானே சொன்னாங்க, அவங்க தானே சொன்னாங்க, ஊர்ல இருக்கிறவங்களாம் எங்களை திட்டுவாங்க, அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, சொந்தக்காரங்க அவங்க இவங்களுக்கும் நம்ம பயந்துட்டு உலக வழிபாடுகளுக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நீ ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட். கர்த்தர் உனக்கு சொல்லியும் செய்யாம போயிட்ட, சொல்லியும் நீ என்ன செய்யல, செய்யாம போன. அதனால தேவனை விட்டு சில காலம் பிரிஞ்சிடணும். அது உங்களுக்கு தெரியாது. இவன் ஆண்டவருடைய வீட்டுலதான் இருந்தான், எருசலேம்ல தான் ராஜாவா இருந்தான், எல்லா இடத்துலயும் இருந்தா கூட கர்த்தரிவும் கூட இல்ல, கர்த்தரிவும் கூட இல்லாம போனான். அதனாலதான் இவனுக்கு யுத்தத்துல ஜெயம் கிடைக்காம போச்சு. சாவு கூட வரமாட்டேங்குது, அவனுக்கு சாவு கூட வரல. எங்கேயோ போற ஒரு ஆளை கூப்பிட்டு என்னை வெட்டு, எனக்கு சாவு வரல, நான் வேதனைப்படுறேன், என்னை வெட்டு அப்படின்னு சொன்னான். எவனோ போறவன் அவன் கழுத்தை வெட்டி தான் அவனை கொன்னான். இவன் ஈட்டியை வச்சுட்டு அது மேல விழுந்தான், பட்டயத்துல விழுந்தான். ஆனா இவனுக்கு சாவு வரல, வேதனைப்பட்டுட்டே இருங்க. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல இருக்கிற நமக்குள்ள இப்படிப்பட்டதான அனுபவங்கள் கடைசி நாட்கள்ல கூட வரக்கூடாது. முடிவு நாட்கள்ல கூட நம்ம வேதனைப்பட்டு சாகக்கூடாது. நம்முடைய மரணம், பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு இன்பமா இருக்கு. சங்கீதத்துல வசனம், பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருக்கு, பிரியமா. யாராவது 116:15 சங்கீதம் 116:15 கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கு. பாத்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டது பேசல்ல, அவர் வசனத்தின்படி நாம் ஜீவிச்சோம் அப்படின்னு சொன்னா முடிவு காலத்துல வேதனைப்பட்டு கத்தி கூச்சல் போட்டு இழுத்துட்டு கடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்க போகும்போதெல்லாம் பார்ப்பேன், வயசான மனுஷன் தான் முழங்கால் போட்டு நின்று ஆவியில் நரம்புவார் கை கட்டி. காலையில அவருக்கு மூச்சு திணறல் வந்துச்சு சொன்னாங்க, 7 மணிக்கெல்லாம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு உயிர் போயிடுச்சு. எந்த விதமான பாதிப்பும் இல்லை. போன வாரம் கூட அவர் தேவ சமூகத்துல வந்து முழங்கால் போட்டு நின்றுட்டார் அந்த ஆவியில் நரம்புற நேரம் எல்லாம். யோசித்து பாருங்க, நல்ல வசதியான குடும்பம் தான், ஆனாலும் தேவ சமூகம் ஒரு நாள் கூட அவர் இல்லை. நான் போன அப்புறமா ஒரு நாள் கூட அவர் வராம இருந்ததுல. தேவ சமூகத்துக்கு வந்தா சேர் இருந்தா கூட அப்படியே தான் உட்காராரு, கடைசியில உட்காருவாரு, ஆனா முழங்கால நிற்பார். முழங்கால் நின்று நல்ல ஆவிக்கு ஒப்பு கொடுப்பார். நமக்கு ஆண்டவர் சமூகத்துல வர்றது பெருசல்ல, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க முடியாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிரிக்கை நடக்காது. பாருங்க, கர்த்தர் நான் போய் அங்க ஜெபம் பண்ணும் கூட அப்படிதான் ஜெபம் பண்ணும். வேதனையோ வலியோ வியாதி இத கஷ்டப்பட்டுட்டோ இல்லாம ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் நித்திரை அடைந்தது போல தூக்கிட்டார். ஒரு தூக்க மயக்கம் தான், அந்த நித்திரை அடைந்தது போல எடுத்துக்கிட்டார். பாத்தீங்களா? அதனாலதான் அந்த வீட்டுல ஜீர்ணிக்க முடியல. நல்லா இருந்த மனுஷனாச்சே அவங்களுக்கு முடியல. ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு லாபம், நமக்கு தான் நஷ்டம். அவரு போய் சேர்ந்து சந்தோஷமா இருப்பார். அந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு மரணம் சம்பவிக்கும். அதான் பரிசுத்தவான்களுடைய கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கு. அந்த மாதிரி மரணத்தை தான் நம்ம தேவை. அப்படி மரணத்தை தேவைன்னா உலக வழிபாடுகள், இந்த உலக வழிபாடுகளுக்கு நம்ம வேறு பிரிஞ்சுதான் இருக்கணும். அது இல்லாம வருஷ கணக்குல நீங்க இங்க விசுவாசியா இருந்துட்டு நீங்க அதே பழக்கத்துல இருந்தா இன்னும் நீங்க ரட்சிக்கப்படல. அப்ப நம்முடைய மரணம், சவுல் பாருங்க அங்க என்ன சொல்றான், எனக்கு உயிர் போகல, எனக்கு உயிர் போகாம வேதனையா இருக்கு அப்படி சொல்றான். படிங்க. நம்ம 1வது அதிகாரம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 சாமுவேல் 1
1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1:9 2 சாமுவேல் 1:9. அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததுனால எனக்கு வேதனையா இருக்கு. அப்ப பாருங்க, இவன் சாவணும்னு நினைச்சா கூட, கத்தியை போட்டுக்கிட்டு விழுந்தான், ஆனா சாவணும்னு நினைச்சா கூட மரணம் வந்துச்சா பார்த்தீங்களா? மரணம் வரல. காரணம் என்ன? தேவன் இருந்திருந்தா இவனுக்கு இப்படி வந்திருக்காது. தாவீது நிறைய பாவங்கள் செய்தவன் தான், ஆனா அவனுடைய முடிவு மகிமையா இருந்ததுன்னு வேதத்துல. தாவீதுடைய மரணம் மகிமையா இருந்தது. அவன் எவ்வளவு பெரிய காரியம் செய்தா கூட கர்த்தருடைய சமூகத்துல அவன் தன்னை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய காரியம் ஒண்ணு சொன்னா போதும் அப்படியே உருகிடுவான். அவன் ஜீவியத்தில் அந்த உலகப்பியமான வழிபாட்டு காரியங்கள் எதுவுமே அவன் வாழ்க்கையில வரவே இல்லை. நான் ஒவ்வொரு காரியமும் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ள சாங்கியம் என்பதே இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையில சாங்கியம், உலகத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உலகத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு காரியம் வரவே கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னாவே இன்னும் நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அப்ப நீ அபிஷேகம் பெற்றும் ஞானஸ்தானம் பெற்று கூட இன்னும் வளர்ச்சி இல்லை. குழந்தை, சில குழந்தைங்க பிறந்தா வளர்ச்சி இல்லாம இருக்கு பார்த்தீங்களா? அந்த வளர்ச்சி இல்லாத குன்றி போன அனுபவம், அந்த மாதிரிதான் அனுபவம். அதனால்தான் பவுல் சொல்றான், நீங்கள் குழந்தைகளா இருந்த போது உங்களுக்கு பாலை கொடுத்தேன், 20 வயது ஆயிப்போச்சு, இன்னும் நீங்க என்ன செய்றீங்க? இன்னும் ஞானப்பால், அந்த பாலையே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. முதிர் வயது ஆகாரம் உங்களுக்கு செட் ஆகல. ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஏற்க முடியல. அதனாலதான் அப்படி மெதுவா பேசுங்க, மெதுவா பேசுங்க. இவ்வளவு கடினமா உபதேசம் பண்ணாதீங்க. இயேசுவே உபதேசம் பண்ணும் போது அநேகர் ஓடி போயிட்டாங்க பார்த்தீங்களா? இயேசுக்கே தெரியும் இவர்களெல்லாம் உலக பிரகாரமா நம்மளை தேடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி. அதனால்தான் யோவான் 6வது அதிகாரம் 68வது வசனம் வாசிக்கும் போது 66ல இருந்து, ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனையும் என் பின்னால வரமாட்டான்னு சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனேயும் அநேகர் அவரை விட்டு ஓடிட்டாங்க. இயேசு கூட இருக்கவே முடியல அவங்களால. இயேசு கூட இருந்த ஓடினாங்க. இவங்க எப்படி இயேசுவை தேடுவாங்க? இவங்க எப்படி இயேசுவை தேடுவாங்க? ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாத்தீங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால். இப்ப பிதாவின் அருளை பெறாவிட்டால் அப்படி சொன்ன, பிதாவின் அருள் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிச்சுன்னா இந்த உலகம் அவனுக்கு குப்பையா தெரியும். இந்த உலக பிரியமான காரியங்களை அவன் வெறுத்து இருப்பான். எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தா கூட நாங்க வேற மாதிரி தான் இருப்போம். இதாங்க அந்த பிதாவின் அருள். அப்ப உலகத்துல நான் செய்கிற மாதிரியே நானும் செய்வேன், உலகத்துல பண்றதான காரியம் போலயே நானும் பண்ணுவேன். இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பிதாவின் அருளை பெற்றவங்க கிடையாது. இப்படிப்பட்டவங்க ஓடி போவாங்க. வார்த்தை கேட்க உடனே ஓடி போயிடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்ட உடனே அத்தோட ஆண்டவர் பக்கம் வரமாட்டாங்க, அத்தோட பின்வாங்கி போயிடுவாங்க. இந்த சபையில எவ்வளவு பேர் ஓடி போனாங்க உங்களுக்கே தெரியும். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, இந்த சபை தொடங்கின நாள்ல இருந்து இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்க. எவ்வளவு பேர் உங்க கண்ணுக்கு முன்னாலேயே வெளியே போறாங்க. எதனால வெளியே போனாங்க? வார்த்தை. ஊழியக்காரங்கள் வந்து வாயில வர்றதான வார்த்தை, விசுவாசிகளுக்குள்ள வந்து உண்டாகிற பிரச்சனையும் வார்த்தைகளும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் என் தேவனை விட்டு நான் விலைக்கு போக மாட்டேன். இது என்னுடைய தேவனுடைய வீடு, எந்த மனுஷருடைய வீடும் கிடையாது. இது ஒரு ஊழியக்காரனுடைய வீடு கிடையாது, இது தேவனுடைய வீடு. அவருடைய சத்தியத்தை கேட்க வரேன். சொல்றேன் நான் கூட, அது என்னுடைய வார்த்தை இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையே உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தர் ஒன்னையும் சும்மா எனக்கு கொடுக்க மாட்டார், உங்களுக்காகத்தான் தராரு. அப்ப என் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் கர்த்தருடையது. நீங்க என்ன நினைக்கணும்? இந்த பிரதர் அல்ல, கர்த்தர் பேசுறார். கர்த்தர் அவங்கள்ட்ட கொடுத்ததால தான் இவரு சொல்றாரு, இல்லைன்னா இவருக்கு எப்படி கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்க வரேன், நான் இவருடைய வார்த்தை கேட்க வரல. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரேன், கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வரேன், இவரை தேடி வரல. அதுதான் நம்முடைய மனதில் இருக்கும். இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தா இந்த பூமியில உங்களை எதையும் இடரல் பண்ணாது. இந்த பூமியில உங்களை எதுவும் இடரல் பண்ணாது. யாருடைய வார்த்தையும் உங்களை இடரல் பண்ணாது. இன்னைக்கு வார்த்தைகளால தான் இடறி 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 ஓடுறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில தான் அநேகர் ஓடி போனாங்க. 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேரை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நீங்களும் போய்விட மனதா இருந்தா போங்க.
உங்களுக்கும் இந்த வார்த்தை மேல கஷ்டமா இருக்குதா, உங்களால ஜீவிக்க முடியல, போங்க அப்படி சொன்னாரு. அப்பதான் பேதுரு சொல்றான், நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனம் உங்கள்கிட்ட இருக்குது, உன்னை தேடி வரல. உங்கள்கிட்ட இருக்கிற நித்திய ஜீவ வசனத்தை தான் தேடி வந்தேன்றான் பேதுரு. படி மக்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனம் உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கு நீ வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிற வசனம் தான் எனக்கு வேணும். நீ எனக்கு பெருசு இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிறதான வார்த்தை தான் எனக்கு பெருசு. அந்த வார்த்தைக்கு தான் நான் வரேன், அந்த வார்த்தைக்கு தான் நான் வரேன். அவங்க எவ்வளவு தெளிவா இருந்தாங்க பாருங்க அப்போஸ்தலர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படல. இரண்டாவது அவர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா, நான் உங்களை அழைத்து தெரிந்து கொள்ளவில்லையா, 12 உங்களிலும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் சொல்லிட்டார். உங்களிலும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அவன் என்னையும் தேடல, என் வார்த்தையும் தேடல, என்னையும் தேடல, என் வார்த்தையும் தேடல, ஆனா என் கூட இருக்கிறான். பிரியமானவர்களே, தெய்வத்தையும் தேடாம, தெய்வத்துடைய வார்த்தையும் தேடாம நம்ம இருந்த வச்சுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. யோவான் 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். இயேசு அவர்கள் பின் சென்று வராங்க. பின் சென்று வரத பார்த்த உடனேயும் இயேசு அவங்க தீங்கி பார்த்துக்கிறாரு, எதுக்கு பின்னால வரீங்க, என்னத்தை தேடுறீங்க? அவங்க பின்னால, இயேசு பின்னால அவங்க 2 பேரும் வராங்க. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏன்பா என் பின்னால வரீங்க, அததானே கேட்டிருக்கணும். என் பின்னால ஏன் வரீங்க அப்படி கேட்டிருக்கணும். ஆனா இயேசு என்ன கேள்வி கேட்கிறாரு பாருங்க, யாரை தேடுகிறீர்கள், எதை தேடுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேடுகிறீங்க அப்படி சொல்லி. அப்போ அவங்க சொல்றாங்க, ரவி, ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர். அப்போ அவங்களுடைய தேடுதல் அவங்க வார்த்தையில இருந்து வருது பாருங்க. ரவி அப்படி சொல்றாங்க, போதகரே என்ன எங்க தங்கி இருக்க, உன் வார்த்தை கேட்கத்தான் நாங்க வரோம், உன்னை தேடல. அப்போ இயேசு கிறிஸ்து படிங்கம்மா அந்த வசனம். அதற்கு அவர்கள், ரவி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாகுங்களா? ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா? அப்போ ரபி அப்படி சொன்னா அவங்க யார தேடினாங்க? இயேசுக்கு பின்னால வரல. அவர் என்ன பேசுவார், அவர் என்ன பேசுவார், அவர் வாயில வந்து என்ன வார்த்தை வருது, அந்த வார்த்தைக்கு தான் பின்னால வந்திருந்தாங்க. வந்து பாருங்கள் அப்படி சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அவங்க போய் அங்க தங்கி இருந்து சந்தோஷத்துல வந்தாங்க. 10ஆம் மணி வேலையா இருந்தது அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு சந்தோஷத்துல இருந்தாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை தாங்க தேடணும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை விசுவாசம் உள்ளவங்களா மாற்றும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை வேறு பிரிச்சு வெளியே கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்க சுபாவத்தை மாற்றும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில கிடைக்குது. நாம இயேசு அவரை தேடணும், இவரை தேடணும், இந்த ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாலதான் போயிருந்தோம்னா ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. அவங்க கையில இருந்து கர்த்தருடைய வார்த்தை வருதா, அதை தேடு, அவங்கள தேடி போகாத. அதனாலதான் நான் யாரையும் பக்கத்துல சேர்க்க மாட்டேன். எந்த உதவியும் நமக்கு தேவையில்லை. நீ வரியா தேவனுடைய வார்த்தையை மட்டும் கெட்டுப்போ, அவ்வளவுதான். நீ வந்து எனக்கு எந்த உதவியும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஊழியம் செய்யணும், எதனா பண்ணணும்னா சபைக்குள்ள வந்து பாய் போடுறது, மைக் வைக்கிறது, இந்த மாதிரி செய்தா போதும். எனக்குன்னு உதவி எனக்கு தேவையே கிடையாது. எனக்குன்னு உதவி தேவையே கிடையாது. அந்த அனுபவத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது. வந்தாங்கன்னா இங்க கடவுளுடைய காரியங்கள் அவங்க என்னத்தை கற்றுக் கொடுக்கணும், அதுதான் நம்முடைய வார்த்தை. வேதத்துல இருந்து எதை படிச்சு எதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை கற்றுக்கிட்டு போ. மற்றபடி உட்காந்து பேசிக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆகவே நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், எதை தேடுகிறீர்கள் எப்படி கேட்கறாங்க பார்த்தீங்களா? இந்த அனுபவங்கள் நம்ம கிட்ட இல்லாம போனதுனாலதான் அவர்கள் அங்க செத்து எலும்பா கடந்தாங்க. அந்த செத்து என்ன செய்தாங்க? எலும்பா கடந்தாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த கதி வந்துச்சு? அவர்கள் அப்படியே கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடியது நிமித்தம் அவர்கள் செத்து போனாங்க. அதே வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை அழித்தார் அப்படின்னு சொல்லி. 14வது வசனம். 10ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பெலிஸ்தர்கள் தான் கொண்டாங்க, அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படி சொல்லி. ஆனா இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? அதற்கு
அவனை அவர் கொன்று. மறுபடியும் அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். யார் கொன்றது? தேவன் தான் கொன்றார். இவங்களாம் மாட்டிக்கல, இவங்களாம் அந்த இதுல கத்தியில விழல, இவங்களாம் அந்த ஈட்டியை நிக்க வச்சு விழல. ரெண்டு காரியம் சொல்லுது. ஒண்ணு பட்டயத்துல விழுந்தாங்க, இன்னொன்னு ஈட்டியில விழுந்தாங்க. ஒரே நேரத்துல எப்படி பட்டயத்துல ஈட்டியில விழ முடியும்? அப்ப யாரு பட்டயத்துல விழுந்தது, யாரு ஈட்டியில விழுந்தது? பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தாங்கன்னு சொல்லியிருக்குது, ஈட்டியிலும் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. யோனாத்தான் பட்டயத்துல விழுந்தான், சவுல் ஈட்டியில விழுந்தான். இதுதான். ஏன்னா சவுளை போல ஈட்டி எரிகிறவன் இஸ்ரவேல்ல ஒருத்தவன் இல்லையா. அவன் எரியதான ஈட்டி மிஸ் ஆகாது. ஆனா பேய் உள்ள இருந்ததுனால தாவீது அவன் எரியும் போது கர்த்தர் இருந்ததுனால கர்த்தர் காப்பாத்தி விட்டார். 3 முறை மிஸ் ஆகி போச்சு. ரொம்ப கோவப்பட்டான். அவனுடைய ஈட்டி எரியது மிஸ் ஆகாது. பாருங்க, 2 பேரும் பட்டயத்திலும் ஈட்டியில் விழுந்து போய் கிடந்தாங்க. ஆனா சவுளுடைய தலை வெட்டப்பட்டுச்சு. சவுளுடைய தலை வெட்டப்பட்டுச்சு. யோனாத்தான் செத்தானா, அவன் வேதனைப்பட்டு செத்தானா, அதெல்லாம் சொல்லப்படலை. ஆனா சவுல் தான் சொல்றான், எனக்கு உயிர் போவாதனால வேதனையா இருக்கு, என்ன கிட்ட வந்து வெட்டி போடு. அப்போ கர்த்தரை தேடாமல் போறதுனால என்ன நடக்குது? அவன் ஜீவனை கூட கர்த்தர் எடுக்க மாட்டார் சீக்கிரமா. உன் ஜீவன் எனக்கு தேவையில்லை, உன் ஜீவன் எனக்கு தேவையில்லை என்ற இடத்துக்குள்ள வருது பார்த்தீங்களா. ஆகவே நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு சுபாவம் வரக்கூடாது. தேவனை தேடுகிறதான ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இருந்தா நம்முடைய மரண காலம் கூட நம்முடைய ஜீவன் போகும்போது சந்தோஷமா இருக்கும். உயிர் போகட்டும், கர்த்தரிடத்துல நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம். உயிர் போனா பரவாயில்ல, நல்லதுதான், நான் தேவனோடு போய் சேருவேன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா உயிர் போகும்போது பயமா இருக்கும், பயம் உண்டா, நடுக்கம் உண்டா, இதெல்லாம் நம்மளுக்கு வரும். வியாதியும் பலவீனங்களும் அதிகரிச்சு அந்த அனுபவம் எல்லாம் இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். நம்முடைய மரணம் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்கு. என்கிட்ட வந்து சேர போறான், அவன் என்கிட்ட வந்து சேர போறான், என்னிடத்துல வரப்போறான் அப்படின்றதால சந்தோஷத்துல கர்த்தருக்கும். அதனால தான் அவருடைய மரணம் அவங்களுக்கு அருமையா இருக்கு அப்படி சொல்லி என்கிட்ட வரப்போறான். இவ்வளவு நாள் அவன் எவ்வளவு தூரத்துல இருந்து என்னை ஆராதிச்சான், பூமியில ஆராதிச்சான், இனிமேல் என் பக்கத்துல வந்து உட்கார போறான், என்னோட கூட சேர போறான். அதனால அவருக்கு சந்தோஷம், பரலோகமும் சந்தோஷப்படும். அந்த அனுபவத்துல நாம் மாறணும். அதனால இந்த பூமியில நீங்க ரட்சிக்கப்படுறது பெருசு இல்ல, கர்த்தரை எப்படி தேடுவீங்க அதை பார்த்து. இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் அப்படி சொன்னோம்னா நம்ம தேவ சமூகத்தை விட்டுரும் பார்த்தீங்களா. நம்ம வீட்டுல எதனா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வீட்டுல சொந்தக்காரங்க வரட்டும், ரொம்ப தூரத்துல இருந்து யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டோம், உடனடியா சண்டே சர்வீஸ் கூட கட் பண்ணிட்டோம், சண்டே சர்வீஸ் கூட இருக்காது. இதெல்லாம் தான் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் தான் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற பின்மாற்றம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்கல, ஒரு ஆள் ஒரு வீட்டுல ஒரு ஐயா இறந்துட்டார். காலையில 8 மணிக்கு 7 மணிக்கு இறந்துருக்கிறார். அந்த வீட்டார் என்ன தெரியும் பண்ணாங்க, அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ஃபீஸரு எதையோ வர வச்சு, ஃபீஸர் வர வச்சு தெரியல, அவங்க என்ன பண்ணாங்க, அவரை குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு டேபிள் மேல போட்டு படுக்க வச்சு மூடிட்டாங்க. மூடிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சண்டே சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க. சண்டேல அவர் இறந்தார், 7 மணிக்கு 7:30 மணிக்கு இறந்துருக்காரு. அவர் குளிப்பாட்டி எல்லாம் வச்சுட்டு சண்டே சர்வீஸ் வந்தார். சண்டே சர்வீஸ் முடிஞ்ச பேர் தான் அங்க இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி எங்க அப்பா இறந்துட்டாரு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் சபைக்கு தெரியும். அவங்க அந்த மாதிரி நம்ம இருப்போமா? யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி நம்ம இருப்போமா? சண்டே சர்வீஸ்ல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா சண்டே சர்வீஸ் நடக்கூடாது, எல்லாம் விசுவாசிகள் எங்க வீட்டுல இருக்கணும், ஊழியக்காரங்களும் எங்க வீட்டுல இருக்கணும், பாட்டு பாடலாம்னு சொல்லு. சண்டே சர்வீஸ் நடக்கலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லு. பெரிய மாணவர்களே, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த குடும்பத்தை பார்த்து. இவ்வளவு தியாகம் பண்றாங்க, கர்த்தர் இவங்களுக்கு என்ன கொடுப்பார்? இவ்வளவு தியாகம் பண்றாங்க, இவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இன்றைக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள்ல நல்லா இருந்தா கூட ஆண்டவரை தேட மனசு இல்லை. பார்த்தீங்களா, ஆண்டவர் தேட மனசு இல்லை. அந்த மனதில்லாம இருக்கிற நாம எங்க போவோம், எங்க போய் நிற்போம்? நம்முடைய ஜபத்துக்கு தேவன் எப்படி பதில் தருவார்? அதுதான். அதனாலதான் அவங்க உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடினாங்க. ஏன்னா வழி பிரயாணத்துல அவர் கரை எங்க கூட இல்லை அப்படின்னாக்கா நாங்க அழிஞ்சு போயிடுவோம். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கரம் எப்போதும் நன்மையா இருக்குது, நன்மையா இருக்குது.
அவரை தேடாதவர்களுக்கோ அவருக்கு விரோதமாய் சினம் இருக்கு, கோபம் இருக்கு அப்படி சொல்லி எஸ்ரா சொல்றான். நாங்கள் ராஜா கிட்ட சொல்லிருந்தோம், எங்க தேவன் சாதாரணமானவர் அல்ல அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிருந்தோம் அப்படின்னு சொல்றான். சரி, ஒண்ணும் தேடாததுனால அவன் இப்படி ஆனான். இரண்டாவது, கர்வாலி மரம். இந்த கர்வாலி மரத்தின் கீழே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி 7 நாள் அவனுக்காக உபவாசம் பண்ணினாங்க அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, இவனை கொண்டு போய் கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்தாங்க. இந்த கர்வாலி மரம் என்ன பேசும்? இந்த சவுலுடைய எலும்பு பார்த்து சொல்லும், கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டான், கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனான், கீழ்ப்படியாம காட்டினான், அதனால செத்து போனான், அதனால செத்து போனான். இந்த கர்வாலி மரம் அதற்கு அடையாளமா மாறி போச்சு. இந்த கர்வாலி மரம் அதற்கு அடையாளமா மாறி போச்சு. சரி, இன்னொரு கர்வாலி மரத்தை பத்தி பார்ப்போம். யோசுவாவுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 26, 27 வாசி. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவுது. கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது என்று சொல்லி, யோசுவா தேவனுடைய சன்னிதானத்துக்கு அண்டையில பக்கத்துல இருந்ததான ஒரு கர்வாலி மரம். அங்க ஒரு பெரிய கல்லை எடுத்து வச்சு என்ன பண்ணிட்டான், ஜனங்க எல்லாரையும் எச்சரித்தான். கர்த்தர் உங்களை பாக்குறார், நீங்க பொய் சொன்னீங்க அப்படி சொன்னா இந்த மரம் உங்களுக்கு வச்சு சாட்சி சொல்லும் அப்படி சொல்லிட்டான். இவங்க என்ன பொய் சொன்னாங்க, இவங்க என்ன பொய் சொன்னாங்கன்னு தெரியணுமே நம்மளுக்கு. இவங்க இப்போ கானானுக்குள்ள வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. யோசுவா ஒன்னும் சாகல, உயிரோட இருக்கிறான். எல்லாருக்கும் தேசங்களை பங்கிட்டு கொடுத்ததான நேரம் அவங்க ஆணியாட்சிக்குள்ள உட்காந்துட்டாங்க. அப்படி உட்காந்துட்டு எல்லாமே அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. ஆனா யோசுவாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்த போது அவன் என்ன செய்தான், படிங்க 19வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாகுவார் என்றான். யோசுவா ஜனங்களை நோக்கி சில காரியங்களை சொல்றான். ஆனா அந்த ஜனங்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? 23வது வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்போதும் அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் யோசுவாவோட சொல்றாங்க, அப்படி இல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவித்து அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னதுல உண்மை கிடையாது, பொய் இருந்துச்சு. இவங்களுக்கு முன்னால நாங்க அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 22வது வசனம் வாசி. அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். கர்த்தரை நீங்க தெரிந்து கொண்டு அவரை சேவிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே சாட்சிகள் அப்படி சொல்லும் போது, ஆமா நாங்க சாட்சி தான், உண்மையா நாங்க கர்த்தரை தான் சேவிக்கிறோம், உண்மையா நாங்க கர்த்தரை தான் சேவிக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அதே பாருங்க 23வது வசனத்துல, அப்படியானா யோசுவா சொல்றான், அப்படியானா உங்ககிட்ட இருக்கிறதாங்க அந்நிய தெய்வங்கள்லாம் என்ன, அதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நாங்க கர்த்தரை சேவிப்போம்னு சொல்றீங்க அப்படி சொல்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். இவங்களுக்குள்ள அந்நிய தெய்வங்கள் இருந்துச்சு, ஆனா இவங்க வெளியே காட்டிக்கவே இல்லை. ஆனா அவங்க வாய் தரவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்க கர்த்தரை தான் சேவிப்போம், நாங்க எங்க குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம், அவருக்கு நாங்க சாட்சி தான்.
ஆனா இவங்க மறைச்சு வச்சிருந்ததான சில காரியம் இருந்துச்சு. யோசுவாவுக்கு அது தெரிய வந்தது. யோசுவாவுக்கு அது தெரிய வந்தது. என்ன இவங்க விக்கிரகத்தை பண்ணாங்க? ஏன்னா இவங்க எங்க வந்தாங்க? எப்ரோன்ல இருக்க அவங்க சுத்தி. இப்போ அந்த எமோரியர்கள் தானே இவங்களை சுத்தி இருந்தாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்குள்ள வந்துருச்சு. இவங்க சுத்தி இருந்ததான அந்நிய ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்குள்ள வந்துச்சு. அவங்க பண்ற மாதிரி இவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருக்கும் தெரியாம அவங்க தெய்வங்களை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பிரியமானவர்களே, முதலாவது உலகத்தாருடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படி சொன்னா, அதுக்கப்புறமா அவங்கள மாதிரியே நம்ம நடக்க ஆரம்பிப்போம். அதாங்க விக்கிறோம். அதான் விக்கிறது. எனக்கு தேவன் சில பிரமாணங்களை கொடுத்தார். என்னை அண்டி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நீ சேவிக்கவோ வணங்கவோ வேண்டாம். என் ஓய்வு நாள் நீ கனமண்ணுவாயாக. இதெல்லாம் ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்து உலகத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு வேறுபாட்டை கொடுத்து வச்சிருந்தார். யார் பக்கத்திலும் நீ சேராத, நீ வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, உன்னை போல உலகத்துல பெரிய ஜாதியே கிடையாது அப்படி சொல்லி வச்சிருக்கார். உலகத்திலேயே சிறந்த ஜாதி நாம தான். தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறது போல, இத்தனை சமீபமாய் தேவனை பெற்ற வேற பெரிய ஜாதி எது அப்படி சொல்லி இருக்கு. உபாகமம் 7வது அதிகாரம் 4வது அதிகாரம் 7வது வசனமா பாருங்க. 4வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? யோசித்து பாருங்க. அப்ப நம்மள ஆண்டவர் வேறு குறிச்சு உலகத்தில் இருக்க சகல ஜாதிகளிலும் மேன்மையா வச்சிருக்கிறார். அவரை நாம் தொழுது கொள்றோம். அந்த அனுபவத்தை விட்டுட்டு மற்றவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம உள்ள கொண்டு வந்தோம். இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துல மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வரும்போது கூட அந்நிய ஜாதிகளும் உள்ள வந்தாங்க. அந்நிய ஜாதிகளும் உள்ள வந்தாங்க. என்ன ஆமா 11வது அதிகாரம் 2-3 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிழ்ந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். பிரயாணத்துல வரதான இஸ்ரவேலுக்குள்ள எப்படி அந்நிய ஜாதி உள்ள வந்தாங்க? பல ஜாதி ஆகிய அந்நியர்கள். இவங்க பிரயாணம் பண்ணிட்டு தானே போறாங்க. நம்மளோட நிறைய பேருக்குன்னா இஸ்ரவேல்ல இருந்து எகிப்துல இருந்து விடுதலை ஆன இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் வனாந்தரத்துல 40 வருஷம் போனாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அவங்க கூட இன்னும் பல ஜாதி வந்துச்சு. அந்நிய ஜனங்கள் எதுக்காக வந்தாங்க? ஆண்டவர் எகிப்துல பண்ண அற்புதங்களை பார்த்து, அதிசயங்களை பார்த்து, இந்த தெய்வம் எனக்கு வேணும்னு சொல்லி கன்வெர்ட் ஆகி வந்தாங்க. அவங்களாம் யாரு? கன்வெர்ட் ஆனவங்க. நம்ம எப்படி இப்ப இந்துல இருந்து இப்படி உள்ள கன்வெர்ட் ஆகி வந்திருக்கிறோம் ஆண்டவரை ஏத்துட்டு, அந்த மாதிரி அவங்களும் கன்வெர்ட் ஆகி வந்தவங்க. அப்படி கன்வெர்ட் ஆகி வந்து அவங்க எப்படிப்பட்டவங்களா மாறல? யூதனை போல தங்களை மாத்திக்கொள்ளல. அவங்களுக்குள்ள அந்த பழைய காரியங்கள் இழுத்துட்டே இருந்துச்சு. பழைய காரியங்கள் இழுத்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அவங்க 5வது வசனத்துல எகிப்தில் எங்களுக்கு கிரயமில்லாத கிடைச்சதான அப்பம், மச்சங்கள், மீன், இதெல்லாம் நாங்க கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நாங்க நினைக்கிறோம் சொல்றாங்க. 5வது வசனம். நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாத்தீங்களா? இதெல்லாம் அவங்களுக்கு மேன்மையா தெரிஞ்சது. வனாந்தரத்துல இதெல்லாம் கிடைக்கல. யூதர்கள் அழுதாங்களா? இல்ல. அவங்க பின்னால வந்த பல ஜாதி அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இவங்கள இத கேட்ட உடனே யூதர்களும் அழ ஆரம்பிச்சாங்க. இந்த காரியத்தெல்லாம் கேட்ட உடனே யூதர்களுக்குள்ள அந்த ஏக்கம் வந்துச்சு. பாருங்க, ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கவங்க கூட உலக பிரியமான காரியத்துக்குள்ள ஒரு ஆள் உள்ள வந்து போந்து நம்மளுக்கு எடுத்து விட்டுவான். ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கிறவங்க கூட அவங்க பக்கம் அப்படியே லெகுவா சாஞ்சிடுவாங்க. இப்படி எல்லாமா இருக்கணும், இப்படி எல்லாம் ஜீவிக்கணுமா, இப்படி எல்லாம் மருந்து எடுக்காம இருக்கணுமா, இப்படி எல்லாம் நகை போடாம இருக்கணுமா, இப்படி எல்லாம் கலர் போடாம இருக்கணுமா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த பாருங்க, அந்த சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்கள கடவுள் ஆசீர்வதிக்கலையா? இந்த சபையில பாருங்க, இவங்கள கடவுள் ஆசீர்வதிக்கலையா? அவங்க எல்லாம் பாருங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்களா? அவங்க செத்த பரலவம் பண்றாங்க. நம்ம இதுக்கு அபிஷேகம் பெறணும்?
அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையே, இப்ப சிலுவை கல்ல ஞானஸ்தானம் எடுக்கலையே, அவன் ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் நீ இருப்பாயின்னு. அவன் ஞானஸ்தானம் எடுக்காம போயிட்டான் இல்லையா பரலோகத்துக்கு, அப்ப நம்ம ஏன் போக மாட்டோம்? இப்படி எல்லாம் சொல்லணும். ஆமா இல்ல, உண்மைதானே, அவன் போனால நம்ம ஏன் போக கூடாது? நம்ம எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும்? நம்ம ஏன் ஒடுக்கணும்? நம்மளும் உலகத்தார போல ஜீவிப்போம், சந்தோஷமா ஜீவிப்போம், புசிப்போம், குளிப்போம், எல்லாம் செய்வோம் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் யாரால வருது? இந்த உலகத்தையே அனுபவிச்சு ஜீவிக்கிறோம் ஒருத்தர். உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகையா இருக்கிறதுனால நம்ம உலக சிநேகம் மாதிரி உள்ள வரலாமா? உலக காரியம் உள்ள வரலாமா? அப்படி வரக்கூடாது. அப்ப உலகத்தாருக்கும் நமக்கும் எங்கெங்க சம்பந்தம் இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்கு? நான் யாரு, அவங்க யாரு? அவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் தேவனை, ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவன். நான் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவன். அவருடைய பிரமாணத்தின்படி நடப்பேன், அவரை தேடுவேன். அவர் பிரமாணம் தான் எனக்கு முக்கியம். அந்த பிரமாணம் தான் என் ஜீவியத்தை பாதுகாக்கும். அந்த பிரமாணம் தான் என் ஜீவியத்தை பாதுகாக்கும். அப்படி சொல்றதான இடத்துக்குள்ள இருந்து நம்ம வேறுபாட்டு ஜீவிச்சுதான் காட்டும். வேறுபாட்டின் ஜீவியம் ஜீவிச்சுதான் காட்டும். அதனால இவங்களே அறியாம இவங்களுக்குள்ள தெய்வங்களை வச்சிருந்தாங்க. இவங்களை அறியாமையே இவங்களுக்குள்ள தெய்வங்கள் வச்சிருந்தாங்க. அப்புறம் சொல்றான் பாருங்க, அப்பன்னா நீ ஏன் நீ தெய்வம் வச்சிருக்கிற? அதெல்லாம் விலைக்கு போடும், அதெல்லாம் விலைக்கு போடவும் சொல்றான். அப்படிங்க 23 மறுபடியும். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். உங்கள் இருதயத்தை இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. இது இவன் மட்டும் சொல்ல, இன்னொரு ஆளும் சொன்னான். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு உங்கள் இருதயத்தை நேராக்கும், அவர் பக்கமா திரும்பும். நீ ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்ல. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றுட்டாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுல ஒரு சின்ன காரியம் வந்த உடனே உலகத்தாரு என்ன பண்றாங்களோ அப்படியே பண்றாங்க. உலகத்தாருக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையில வருது. அப்ப உலகத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன அடையாளம்? அப்போ அடையாளம் எதுவுமே இல்லையே. நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் ஏது? எஸ்தருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். 8வது அதிகாரம் 3வது வசனமா, 3வது அதிகாரம் 8வது வசனமா பாருங்க. ஆமான்னு சொல்றான் அகாசுவரை பார்த்து, நம்முடைய தேசத்துல ஒரு கூட்ட ஜனங்க செதறி கிடக்குறாங்க, அவங்க நம்முடைய சட்ட திட்டங்களுக்கு கை கொள்றது இல்ல, அவங்கள ராஜா இப்படி விட்டு வைக்கிறது நல்லது இல்லை அப்படி சொல்றான். 3:8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. 27 நாட்டம் ஆடுறான். 127 நாடு. 127 நாட்டிலையும் கொஞ்சம் 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 செதறி கிடக்குறாங்க. அப்படி யூதர்கள் அப்படி செதறி இருக்கிறதான இத்தனை பேரும் நீ ராஜா சொல்ற சட்ட திட்டங்கள், இந்த பெர்சியாவுடைய ராஜ்யத்துக்குள்ள நடக்கிறதான எந்த காரியத்தையும் அவங்க கை கொள்ள மாட்டாங்க. அவங்க வேறுபாட்டையும் ஜீவிக்கிறாங்க. ராஜா அவங்களை இப்படி விட்டு வைக்க கூடாது, அவங்களால மத்தவங்க விட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லி யூதர்களுக்கு விரோதமா அவன் எழும்புறான். அவங்களெல்லாம் கொன்னு தீக்கணும், அவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்றான். ராஜாவும் அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். யோசித்து பாருங்க. ஒரு ஆள் சொல்றான் அவங்க நடக்க சரியில்லை, அவங்க பேச்சு சரியில்லை, அவங்க ட்ரெஸ் சரியில்லை, எல்லாமே வேற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு நாட்டுல இருக்கிறவங்க மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க. அவங்கள நீ இப்படி விட்டு வைக்கப்படாது. பிரியமானவர்களே, உலகத்தாருக்கும் நமக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல நாங்க கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எங்க அப்பா ரட்சிக்கப்படல,
அப்புறமா எங்க அண்ணா ரட்சிக்கப்படல, எங்க சித்தப்பா ரட்சிக்கப்படல, அவங்களுக்காக நாங்க இது செய்யறோம். அப்போ அவங்களுக்காக நீ செய்யற, நீ எப்படி பரவாயில்ல போவ? அவங்களுக்காக மறுபடியும் பேய் காலில் விழணுமே. அவங்க கூப்பிட்டாங்க, நாங்க திருவிழாவுக்கு போனோம். அவங்க தான் கூப்பிட்டாங்க, நாங்க சாமி கும்பிட மாட்டோம். அவங்க கூப்பிட்டதுனால நாங்க திருவிழாவுக்கு போனோம். அந்த எல்லைக்குள்ள போயிட்டாவே பேய் சொல்லுவான், நீ ஏன் எல்லைக்குள்ள வந்துட்ட, நீ ஏன் எல்லைக்குள்ள வந்துட்ட, நீ ஏன் நாள், உடனடியா அவனுக்கு முத்திரை போட்டுருவான். அப்போ நான் எதுக்கு, உனக்கும் எனக்கும் ஏது சம்பந்தம்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் பின்னால வாடா அப்படி கூப்பிடுறாரு ஒருத்தன். அவன் என்ன சொல்றான், முத போய் எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன், எங்க அப்பா செத்து போயிட்டாரு, நான் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்றான். லூக்கா 6வது அதிகாரத்திலயா 9வது அதிகாரத்திலே பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு என்ன தெரியுமா சொன்னார், மரித்தோரை தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ண, நீ ஜீவன் அடைஞ்சிட்டு இல்லையா, நீ ரட்சிக்கப்பட்ட இல்லையா, நீ என் பின்னால வர வேண்டியதான், நீ எதுக்கு போய் அடக்கம் பண்ண போற, சாயங்காலம் பண்ண போற, அவங்க அடக்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொன்னாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 61வது வசனம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். இறந்துட்டாரு, அவங்க அப்பா இறந்துட்டாரு, போய் அடக்கம் பண்ணணும், நான் போய் எல்லாத்தையும் காரியத்தை முடிச்சுட்டு வரேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனாலும் அவங்க இந்து, அவங்க படிதான் நாங்க போய் ஆகணும். ஆனா நான் ஆண்டவரை தான் பின்பற்றுறேன், ஆனா அவங்க சொல்றத நாங்க செஞ்சுதான் ஆகணும். அவங்க சொந்தக்காரங்க, வேற வழி இல்ல, கூப்பிட்டா போய்தான் ஆகணும், இல்லைன்னா கோச்சிப்பாங்க, எதனா சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ண, நீ அப்படின்னால நீ எதுக்கு அடக்கம் பண்ண போற கேக்குறாரு. வேறொருவனை அவர் நோக்கி, இல்ல ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாரு, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். மரித்தோரை தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டு நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு, செத்து போனவங்களுக்காக நீ கவலைப்படாத அப்படி சொல்லி. நான் இந்த ஊழியத்துக்கு ஃபார்ம் எழுதி கொடுக்கும் போது எங்க அண்ணன் செத்து போயிட்டான், அலோன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு இந்த வசனம் தான் கொடுத்தார், மரித்தோரை தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணிட்டு, கலப்பையை பிடித்தவன் பின்னிட்டு பார்க்கிறதுன்னு. நான் போகவே இல்லை. பாஸ்டர் பென்ஜமின் என்ன கூப்பிட்டாங்க, வீட்டுல இருக்கலாம் இந்து, இதெல்லாம் பிரச்சனை வந்துடும் அப்படி. அவர் சொன்னதுனால போனேன், ஆனா எங்க வீட்டுக்கு போகல. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தாவே எங்க வீடு தெரியும். நான் வரத்துக்குள்ள அவன் எரிஞ்சு செத்து போனதுனால அவனை சீக்கிரமா தீக்கிரமா அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் போறதுக்குள்ள 7:30 மணி ஆயிடுச்சு, 5 மணிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா நான் போனதும் எங்க வீட்டுக்கு தெரியாது, நான் திரும்பி கன்வென்ஷனுக்கு வந்ததும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. பாஸ்டர் பென்ஜமின் கேட்டாரு, என்ன போய் பாத்தியா, எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னாரு. பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன் தவிர போல. ஏன்னா கர்த்தருடைய வசனம் என்கிட்ட அப்படிதான் பேசிச்சு, மரித்தோரை தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணு, நீ அப்படின்னாலதான் கலத்தையை பிடித்தவன் நீ என் பின்னிட்டு பார்க்க. பிரியமானவர்களே, வேத வசனத்துக்கு சரியாக நம்ம ஒப்பு கொடுத்தாதான் நமக்கு தேவன் ஏதாவது கிரியை செய்வார். உலகத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் கூட இல்லாம எல்லாத்துலயும் நான் அதை கலந்துக்கிட்டேன். உலகத்தார போல இருக்கலாம், நீ என்ன கிறிஸ்தவன், நீ என்ன வேறு பிரிஞ்சிருக்கிற, நீ என்ன ஆண்டவரை துதிக்கிற, நீ எங்க ஆண்டவரை தேடுற? கர்த்தரை யார் தேடுறாங்களோ அவங்க தாங்க கண்டடைவாங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் கண்டடைவாங்க, எல்லாரும் இல்ல. எல்லா விஷயத்திலும் உலகத்தை போல நம்ம மாத்திக்க கூடாது. உனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, மாற்றி காட்டும். யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துட்டாங்க, வேற வழி இல்லைன்னாக்கா அவங்கள உட்கார வீட்டுல, உங்க வீட்டுல டிவி இருக்கா, போட்டு விடு, சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருங்க, நாங்க போய் தேவனை ஆராதிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு தான் வரணும். அவங்க தாங்க உத்தம கிறிஸ்தவங்க. இல்லைன்னா நீங்களும் வாங்க போவோம், எங்க சபையில இன்னைக்கு ஒரு ஆராதனை அட்டன் பண்ணுங்க, எப்படி இருக்கு பாருங்கன்னு அவங்களையும் எப்படியாவது கூப்பிட்டு வரதான் பார்க்கணும். அவங்க வரலையா, சரி இங்க உட்காரு, உன்னை நான் துரத்தல, யாரையும் பகைக்க கூடாது, நான் துரத்தல, போலன்னா எங்களுக்கு பிரச்சனை. இந்த வாரம் முழுதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதம் இல்லாம ஆக்கிடுவார். அதனால நான் போய் என் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்க, அந்த பேர் சந்தோஷமா இருக்கலாம் எல்லாமே சேர்ந்து. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? உங்களுக்கு ஒரு அரை நாள் அவங்க பொறுக்க மாட்டாங்களா? அப்ப யாருக்குமே தெரியாம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிலையை வச்சுட்டு இருந்தாங்களே, உள்ளோ எமோரியருடைய சகல காரியமும் வச்சுட்டு இருந்தாங்களே. இப்ப சொல்றாங்க எல்லாத்தையும் வெளியே போடு, நீ என்னத்த ஆண்டவரை ஏத்துக்கிட்ட, நீ என்னத்த இஸ்ரவேல் ஜனங்க. அப்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த அனுபவங்கள் இருந்துச்சு. இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்களும் எங்க வீட்டாலும் கர்த்தரையை சேவிப்போம் அப்படி சொல்றாங்க. எந்த இடத்த வச்சு சொன்னாங்க? படிங்க, யோசுவாவுடைய புஸ்தகம் 24
15 கர்த்தரை சேவி 25. அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களுடைய உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். அந்த நாளிலே அவன் என்ன செய்தான்? சீகேமிலே உடன்படிக்கை பண்ணினான். கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கர்த்தருக்கன்று அவங்களை ஏற்படுத்தி அவங்களுடைய சுபாவங்களை மாத்தி அதன் பிறகுதான் ஒரு கல்லை எடுத்து இப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டோம்னு ஒத்துக்கிட்டீங்க, நீங்க ஒத்துக்கிட்டு மாறுனீங்க, மறுபடியும் பழைய காரியத்துக்கு போனீங்க அப்படின்னு அந்த கல்லு உங்களுக்கு சாட்சி சொல்லணும். நீங்க பொய் சொன்னீங்கன்னா இந்த கல்லு உங்களை குறிச்சு பேசும் அப்படின்னு சொல்றேன். 26, 27. இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியா இருக்க கடவது. கர்த்தர் நம்மோடி சொன்ன எல்லா வார்த்தைகளும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது என்று சொல்லி, நீங்க பொய் சொல்லாதபடி இது உங்களுக்கு சாட்சியா இருக்க கடவுது அப்படி சொன்னா, அப்ப பொய் சொல்லிட்டோம் ஏமாத்திட்டோம் அப்படி சொன்னா இந்த மரம் சாட்சி சொல்லும். இவங்க உள்ள வச்சுக்கிட்டே பொய் சொன்னாங்க. இவங்களுக்குள்ள இந்த சுபாவம் இருந்துச்சு, இந்த அனுபவம் இருந்துச்சு, எல்லாம் இருக்குது. ஆனா இல்ல அப்படின்னு ஏமாத்தினாங்க, மனப்பூர்வமா ஏமாத்தினாங்க. அவங்க சொல்றாங்க, ஆமா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அப்படியே நடப்போன்றாங்க. அப்ப எப்படி உள்ள தெய்வம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள? எப்படி அந்நிய தெய்வங்கள் இருந்துச்சு? எப்படி சீகாமல இருக்கிற எட்டாம் தெய்வத்தை அவங்களை உள்ள கொண்டு வச்சிருந்தாங்க? இதையும் எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நடந்து போன அவங்க எதெல்லாம் நினைச்சுக்க போறாங்க, இவங்க அதெல்லாம் நினைச்சுக்கோ. மத்தவங்களுக்காக தங்களை வித்து போடுறாங்க. மத்தவங்களுக்காக இவன் பாருங்க எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் இவன் மறிக்கிறான். எல்லாத்தையும் சரிப்படுத்தி எச்சரிப்பு சொல்லி, இனிமே நீ ஏமாத்தன பொய் சொன்னீங்கன்னாக்கா இந்த கல்லு சாட்சி சொல்லும், இந்த மரம் உனக்கு சாட்சியா நிற்கும். இந்த கல்லை கூட பெரட்டி போட்டுடலாம். கருவாலி மரம் அடர்த்தியா இருக்கிறதுனால அது அவ்வளவு சீக்கிரம் ஒழுங்கி போகாது. அது ரொம்ப வருஷ காலத்தமா இருக்குமா. நீ செத்து போயிட்டா கூட இந்த மரம் உன்னை குறிச்சு சாட்சி சொல்லும். உத்தரம் உன்னை குறிச்சு சாட்சி சொல்லும். சுவத்துல இருக்கிற கல்லு உன்னை குறிச்சு சொல்லும் அப்படி சொல்லி இருக்கு ஞாபகம்ல. இந்த உத்தரம் உன்னை குறிச்சு சாட்சி சொல்லும். இந்த சவுறு கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா. ஆபக்கூ 2:11 கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் அச்சியிலிருந்து சாட்சியிடும். உத்தரம்னா அந்த மரம் தான். அந்த மரத்தையே வெட்டி கொண்டு நம்ம உத்தரமா போட்டுட்டா கூட அது என்ன செய்யும்? சாட்சி கொடுக்கும். அதை மறந்துடாதீங்க. நம்ம வீட்டுல இருக்கிறோம், இந்த செவுரு சாட்சி சொல்லும், கர்த்தரை நோக்கி கூப்பிடும். அதனால நம்ம பொய் சொல்லக்கூடாது. இந்த மரம் நம்மளை குறிச்சு சாட்சி சொல்லும். இதெல்லாம் அவங்க சரிப்படுத்திட்டு தான் அவன் மரணம் அடைகிறான். ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிச்சுட்டு ஜனங்க ஒரு அளவுக்கு சரியாயிடுவாங்க. அவங்கள பயமுறுத்தி வச்சிருக்கிறேன், இனிமே அவங்க சோரம் போக மாட்டாங்கன்றதான நிம்மதியில தான் அவன் செத்தான். 29. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். பாத்தீங்களா? இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச பேருதான் அவனுக்கு மரணம். அது வரைக்கும் அவன் மறிக்கல. சரி, இன்னும் ஒரு 2-3 காரியம் இருக்குது உங்களுக்கு. வர நாட்கள் நான் சொல்லித்தரேன். கண்களை மூடுவோம்.